அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. கர்த்தநாம ஸ்தோத்திரம். இந்த வசனத்தப்படி இன்னைக்கு துதிகள் சொல்லிக்கிறார் ஆண்டவர். எதுக்காக துதிக்கணும், ஏன் துதிக்கணும்? அவர் துதிக்கிற யாவரும் பாக்கியவான்கள். இந்த ஜபத்தை, இந்த வசனத்தை கேட்கிறவங்க யாவரும் பாக்கியவான். சங்கீதம் 150 சங்கீதத்தில் ஆண்டவர் பேசியிருக்கிறார். நீங்கள் யாரும் இதை பார்த்து ஜபம் பண்ணி துதியுங்கள். கர்த்தர் அதிகாலை ஏந்து ஜபிக்கிறவங்க வாழ்க்கையில பொன்னான வாழ்க்கை மாறும். ஆமென்.